Hi, hello viewers. Very warm welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ஏஐ டூலை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு மினி மிலிட்ரி மாதிரியான ஒரு சின்ன கேம் ஓகே அதை வந்துட்டு பில்டு பண்ணி ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ அதுதான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோட பர்பஸ். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சேனலில் கேமை பில்ட் பண்ணுறது வந்துட்டு ஏஐ டூல்லேருந்து கோடை வாங்கி பில்ட் பண்ணியிருப்போம். இது உதாரணத்துக்கு ஸ்னேக் கேம், அது மட்டும் இல்லாமல் ஃபயர் ஷூட்டர் கேம்லாம் வந்து ப்ளே பண்ணியிருக்கோம் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரியான கேம்ஸை ப்ளே பண்ணி பார்த்துருக்கோம் ஏஐ டூல்ஸ்லேருந்து கோடு வாங்கி. ஸோ அதே மாதிரி புதுசாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஏஐ டூல் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ChatGPT எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஏஐ டூல் சாரி ஏஐ டூலில் ஸோ ஏஐ டூல் தான், பட் லவபிள் அப்படின்ற ஏஐ டூல் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி போல்ட் அப்படின்ற ஏஐ டூலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது வந்து வாய்ஸ் மட்டும்தான் இருக்காது, கிளாஸ் ரூமில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸ் பற்றி ஆல்ரெடி போட்டிருக்கோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ரெப்ளிட் அப்படின்ற ஒரு ஏஐ டூல் ஓகே. ஸோ அதை வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அதில் நம்ம கோட் பண்ணி ஜஸ்ட்டு ப்ராம்ப்டாக கொடுத்து நம்மளோட கேமை வந்துட்டு பில்டு பண்ணி வச்சுக்க முடியும் ஓகே. ஸோ கோடிங் வந்துட்டு தேவையில்லை. அந்த ஏஐ டூல் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ராம்ப்டாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான அவுட்புட் வந்து அது கொடுக்கும் ஓகே. அது கேமை பில்ட் பண்ணும். ஸோ நம்ம வந்துட்டு ஏஐ டூல்ஸை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு குவாலிஃபைடாக நம்ம ப்ராம்ப்டை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு குவாலிஃபைடாக அவுட்புட் வாங்க முடியும் ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே குவாலிட்டியான ப்ராம்ப்டை கொடுக்கணும். ஸோ அதை எப்படி கொடுக்குறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு கேமை பில்டு பண்ணி அந்த கேமை விளையாண்டு பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அந்த என்னோட ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அப்லோட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேருந்து அந்த ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அதே அவுட்புட் வரும் ஓகே. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள் ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மினிட் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து போகலாம் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே என்ன டைப் பண்ணுங்க அப்படின்னா ரெப்ளிட் ஏஐ அப்படின்னு ட்ரை பண்ணுங்க ஓகே. ஸோ ரெப்ளிட் ஏஐ அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்டர் தரணுன்னே ஃபஸ்ட்டு வர லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்க ஓகேவா. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜுக்கு போகும். ஸோ இதுதான் வந்துட்டு ரெப்ளிட் அப்படின்ற ஏஐயோட என்விரான்மெண்ட் ஓகே. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ராம்ப்டை கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரு சர்ச் பார் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராம்ப்டை கொடுக்கணும் ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்ம ப்ராம்ப்டை கொடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் வாங்க போகிறோம். ஸோ பட் ஆனால் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சில ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதை வந்துட்டு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே. ஸோ வெயிட் மினிட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வரலாம் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கொஞ்சம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ப்ராம்ப்ட். இதெல்லாம் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைப் பண்ணது ஓகே. ஸோ இந்த ப்ராம்ப்ட் எல்லாத்தையும் சேர்த்தே வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இதில் என்ன அப்படின்னா மினி மிலிட்ரி மாதிரியான ஒரு பேட்டில் ஃபீல்டு கேம் தான். அதை வந்துட்டு ஜஸ்ட் ஏஐ டூல் யூஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ண போகிறோம் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்க ப்ராம்ப்ட் தான் வந்து இது ஃபுல்லாக கொடுத்து முடிக்கல, இன்னும் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம் ஓகே. ஸோ பில்ட் அ கேம் லைக் மினி மிலிட்ரி பேட்டில் ஃபீல்டு கேம் வித் மோர் அட்வான்ஸ்டு அண்ட் அல்ட்ரா அட்வான்ஸ்டு ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேட்டட் கேம் ஓகே. ஸோ இதை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். தென் நான் டைப் பண்ணிட்டு இருக்கப்போ வந்துட்டு ஊடல பேச முடியாது. ஸோ பேசுகிறப்ப டைப் பண்ண முடியாது, டைப் பண்ணுறப்ப பேச முடியாது, அதுதான் ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படி ப்ராம்ப்டை ரீட் பண்ணிட்டே வாங்க. எப்படி இப்போ குவாலிட்டியாக ப்ராம்ப்டை கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கும் புரியும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து கொடுக்கலாம். ஸோ நான் வந்து கேம்ஸோட ரூல்ஸை கொடுக்க போகிறேன். ஓன் ஹெல்த்னு கொடுத்துருக்கேன். ஹெல்த் எல்லாம் தேவை ஓகே. எக்ஸ்டெண்ட் கொடுக்குறேன் ஓகே. அண்ட் இன்னும் முடியல.
இந்த வேர்ட்ஸ் கிராஃபிக்கல் அனிமேட் இதெல்லாம் கொடுக்குறப்போ வந்துட்டு நம்மளோட கேம்குள்ள ரொம்ப அனிமேஷன் அட்வான்ஸாக வந்து இன்டெகிரேட் பண்ணும். ஓகேவா? அந்த ஆல்சன் கொடுத்துட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா also make the wallet section required. Okay, required gun and ரைஃபிள்ஸ். ஓகே, ஏன் அப்படின்னா நமக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ரைஃபிள்ஸ் கன் எல்லாமே தேவைப்படும் இல்லையா? ஓகே, அண்ட் ஓகே 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 கிரியேட் தி கொடுத்துட்டு பட்டன்ஸ் அண்ட் ஓகே எனிமி வரைக்கும் கொடுத்துருக்கேன். அண்டுன்னு கொடுத்துட்டு இன்னும் வந்துட்டு நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ஃபுல்லாக வந்துட்டு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். இங்கே கொஞ்சம் ஸ்பேஸை விடாமல் விட்டுருக்கேன், அதனால தான் இங்கே வந்து யாராவது வந்துட்டுருக்கு. ஓகே, ம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஒரு சில இடங்களில் வேகமாக டைப் பண்ணும்போது இது ஓகே. ஸோ ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷஸ்னு கொடுத்துட்டேன். எஃப்பும் மீனிங்கே மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வந்துட்டு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, ஷூர். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கேயும் பெருசாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எஃப். ம் ஸோ இது வரைக்கும் வந்துட்டு ஒரு சில ப்ராம்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய ப்ராம்ஸை கொடுக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா நம்மளோட கேம் வந்துட்டு ஹைலி அனிமேட்டடாக இருக்கணும். ஓகேவா? ஜம்பிங், ரன்னிங், வாக்கிங். ஆக்சுவலாக வந்துட்டு இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புனது என்னன்னா, இதை வந்துட்டு இப்போ லைவாக பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன கேம் வருது அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு டிசைட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. ஸோ நான் லைவாக பண்ணிட்டு இருக்கேன். என்ன கேம் வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல. ஓகே, ஸோ அதை நான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, ஸோ என்ன அவுட்புட் வருன்றது நானும் வந்து எக்ஸைட்டடாக இருக்கேன். எனக்கும் தெரியல. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு கொடுக்குற ப்ராம்ப்டை பொறுத்து எயிட் வந்துட்டு ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராம்ப்டை கொடுத்துட்டு நம்மளோட கேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, ஸோ நான் ப்ராம்ப்டை கொடுக்குறேன். Hello, hello. Flying vehicles.
ஃப்ளையிங் பர்பஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் வந்துட்டு நம்புகிறேன் என்னென்னா நீங்கள் இதை ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஒரு சில இடங்களில் சாரி ஏதோ கேட்குது. ஓ, நீங்கள் வந்து எந்த இமெயில் ஐடியில் உள்ளே போக போகிறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக ரெப்ளை டேயை பொறுத்தவரை ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக கேட்டிங்கன்னா கிடையாது. இதை நீங்கள் நிறைய யூஸ் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன கேட்கும் அப்படின்னா காசு கேட்கும். ஓகே, ஓ நான் என்ட்ரு கொடுக்கவே இல்லாமல் போயிடுச்சு. ஓ சாரி, இன்னும் வந்துட்டு நிறைய ப்ராம்ப்ட் கொடுக்கலாம்னு நினச்சேன். பட் இட்ஸ் ஓகே, நம்ம வந்துட்டு நிறைய ப்ராம்ப்ட் ஓரளவு பரவாயில்லாமல் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராம்ப்டை காப்பி பண்ணல. ஒன்றும் இல்லை, நான் அதுக்கு முன்னாடி காப்பி பண்ணிடுறேன். ஓகே, அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா ரெப்ளிடே நமக்கு வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம நினச்சிருந்தா இன்னும் நிறைய ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கலாம், ஆனால் வந்து இதுவே போதும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தெரியுதா ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஏஐ வந்து பில்ட் பண்ணட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன ஒர்க் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் போயிட்டு ஓகே ஜஸ்ட் மினிட். ஸோ இந்த ப்ராம்ப்டை என்ன பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் ஆகுதுன்னா ஓகே. ஆக்சுவலாக இதில் வந்து கொஞ்சம் தேவையில்லாத சேர்ந்து வந்துருக்கு, அதை வந்து மினிமைஸ் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 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 இருக்க கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். என்னென்னா ரியலிஸ்டிக் 3D பேட்டில் ஃபீல்டு, பிளேயபிள் ஹியூமன் சோல்ஜர் வித் ஹெல்த் சிஸ்டம், பிளேயர் மூமெண்ட், இந்த என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. தென் ஆர்மர் சூட் கஸ்டமைசேஷன், வால்ட்டு ஆர்மரி, ஃப்ளைங் வெஹிக்கிள்ஸ், எனிமி ஏஐ, ஆன் ஸ்க்ரீன் கண்ட்ரோல் பட்டன்ஸு. ஸோ இதெல்லாம் எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் வந்து அச்சஸ்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு பேட்டில் ஃபீல்ட் மாதிரி இருக்கணும். ஓகே, அதுக்கான கேபபிலிட்டிஸ் தான் அது எல்லாமே. ஓகே, ஸோ நமக்காக வந்து ஏஐ டூல் வந்து கேமை ரெடி பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதில் நம்மளோட பியூட்டி என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூடான விஷயம், நோ கோட். ஓகே, கோடையே பண்ண தேவையில்லைங்க. பார்த்தீங்கன்னா நானே வந்து ப்ராம்ப்ட் மட்டும் தான் கொடுத்தேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நமக்காக வந்துட்டு பில்டு பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஏஐ டூல் வந்து பில்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கீப் சைலன்ஸ். Creating websites, mobile apps, videos, send message while agent is working to. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ரேண்டம் மெசேஜ் வந்துட்டுருக்கு. பார்ட்டி டூல்ஸ், எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு நான் ரெப்ளிட் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது இங்கே காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதான் இங்கே ஸோ கேம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இப்போ கவனிங்க. ஸோ இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா ஆக்சுவலாக ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெப்ளிட்டர் ஏட்லேருந்து நமக்கு வந்து இந்த கேம் பில்ட் பண்ணும் பார்த்தீங்களா, அதோட கோடை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து கோடு வந்து இந்த மாதிரி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஃபைல். இந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஃபுல் கோடு இருக்கும். ஓகே, இதில் வந்து நம்ம ஆக்சஸும் பண்ணிக்க முடியும், கோடை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ராம்ப்டில் கூட கொடுக்குறப்போ பைத்தன் யூஸ் பண்ணி இதை பில்ட் பண்ணேன் அப்படின்னா பேக் எண்டில் பைத்தன் யூஸ் பண்ணணும், நம்ம கோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் நான் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராம்ப்டில் எந்த ஏ டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே தரல. ஸோ அது வந்துட்டு ரேண்டமாக அதுவே செலக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஏஐக்கு நம்ம கொடுக்குறப்போ எந்த டூல் யூஸ் பண்ணணும் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அது ரேண்டமாக அதுவாக செலக்ட் பண்ணுறது தான். ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி அவுட்புட்டை கொடுத்துரும். ஓகே, ஸோ நமக்கு ஏற்ற அவுட்புட் வராதும் நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ இன்னும் வந்துட்டு ரன் ஆகிட்டே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஸோ கேமை பில்ட் பண்ணுறது தேவையான ஆக்ஷன்ஸாக எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்துட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆக்ஷன்ஸ் போட்டு முடிச்சிருக்கா. ஸோ என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஸோ இது என்னென்ன ப்ராசஸ்லாம் முடிச்சிருக்கோ அதை வந்து இங்கே சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா நவ் லெட் மீ இன்ஸ்டால் த கேம் டிபெண்டன்சிஸ் அண்டு
generate the OpenAI spec, the build the entire game front end. ஸோ பார்த்தீங்கன்னா கேமோட ஃப்ரண்ட் எண்டுக்கு தேவையான எல்லாமே வந்துட்டு இங்கே பில்ட் பண்ணி முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா now let me build the complete game, I write the game files directory. ஸோ கேமோட ஃபைல்ஸ் தென் கம்ப்ளீட் கேம் பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா கோடும் தட் மீன் ஃபைல்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ அதோட ப்ராசஸ் தான் இங்கே முடிச்சிருக்கு ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஓரியன்டான எல்லாமே வந்துட்டு முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ இது என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் அது முடிக்குதோ எல்லாத்தையும் நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கு அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா now let me சாரி இங்கே ஓகே ஓகே now let me வெயிட் பண்ணுங்க. ஸோ இது என்னாச்சு தெரியல. ஓகே now let me write the 3D scene and UI components in parallel. ஸோ UI அப்படின்றது ஒன்றும் இல்லை, யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்றதான் ஓகேவா. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது தான் UI. ஸோ அதை என்ன பண்ணுறது ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கணும் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ நான் வந்துட்டு கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறேன்னா இந்த கூகுள் க்ரோமில் நான் ஃப்ரண்ட்டில் பார்க்குறேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு யூசர் இன்டர்ஃபேஸு. ஸோ நம்ம பார்க்குற ஜஸ்ட் இந்த வெப் பேஜ் இதெல்லாமே தான் ஓகேவா. இந்த பட்டன்ஸு லேபிள்ஸு எல்லாம் ஃபான்ஸ் எல்லாமே சேர்ந்ததான் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே. ஏன் அப்படின்னா ஏஐ டூல் வந்துட்டு நான் ஒரு ஃபுல் கேம் பில்ட் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ அதுவும் வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த ஃபைல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைலுக்குலாம் நம்மளோட கோடிங் இருக்குது ஓகே. இந்த கோடு வேணால் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்கு தேவையான எல்லா கோடும் எழுதிட்டு இருக்கு ஓகே. அந்த கோடை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இது பண்ணும் நம்மளோட கேமே வரும். ஸோ ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைலுக்குள்ளே போனனாலும் நம்மளோட கோட் இருக்கும். ஸோ நான் ரேண்டமாக ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறேன் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஸோ இதுதான் வந்துட்டு அது எழுதின கோடு. ஸோ என்ன லாங்குவேஜ் எழுதியிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோட் இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த ஒரு ஃபைல்லே வந்துட்டு 300 லைனுக்கு அதிகமான கோடிங் இருக்குது ஓகே. ஸோ இங்கே இதில் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் கோடிங் தான் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இது வேணும்னா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 107 லைன் இருக்கிற ஒரு கோடிங் இருக்குது பார்த்தீங்களா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த லைன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது. வெயிட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 328 லைன் இருக்கிற ஒரு கோடிங் ஓகே. ஸோ இது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் என்ன கோடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்கான கோடு தான் ஓகே. ஸோ என்ன லாங்குவேஜ் அப்படின்னு எனக்கு தெரியல, வெயிட் பண்ணுங்கள். ஆனால் என்னால் ஒன்று கூட சொல்ல முடியும், இது பைத்தன் கிடையவே கிடையாது, வேறு ஏதோ லாங்குவேஜ் யூஸ் பண்ணுது ஓகே. பைத்தன் கோட் இப்படி இருக்காது, நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஓகே. ஸோ ஏன்னா பைத்தன் கோடில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இங்கே ஃபங்க்ஷன் போட்டிருக்கு, இந்த வேவ் கோட் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம் ஓகேவா. ஸோ இது பைத்தன் கோட் கிடையாது. தென் வேறு எதனா லாங்குவேஜ்ன்றது தெரியல. இங்கே சுவிட்ச் கேஸ் வந்து பைத்தான்லேயும் இருக்குது ஓகே. சுவிட்ச் கேஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் பைத்தான்லேயும் இருக்குது. தென் ஓகே போய்கிட்டே தான் இருக்குது ஓகே. ஷோர். ஸோ நம்மளோட ப்ரிவியூ போயிடலாம் ஓகே. ஷோர். நம்மளோட கேம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைலுக்குள்ள எல்லாமே கோட் இருக்குங்க பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 9 ஃபைல் இருக்குது. தென் இதில் வந்துட்டு இப்போது ஜஸ்ட் ஸ்டோர்லெஸ் வந்து இதில் ஒரு அங்கே பார்த்தீங்கன்னா 5 ஃபைல் இருக்குது. இங்கே வந்துட்டு 3 ஃபைல், கிட்டத்தட்ட ஒரு 8 9 8 எவ்வளோ வரும் 17 ஒரு 17 ஃபைல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே இங்கே கோடிங் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 42 லைன் இருக்கிற ஒரு கோட் இருக்குது. ஸோ நம்ம ப்ரிவியூ போயிடலாம் ஓகே. ஸோ 42 இது ஒன்று ஓகே. அப்படின்னா 18 ஃபைலு, இது ஒன்று 2 20 ஃபைல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 21. இன்னும் வந்துட்டு முடியலை பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்துட்டு ரெப்ளிட் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் என்னென்னா இன்னும் ஒரு சில ப்ராசஸ் முடியணும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் கொடுக்க முடியும் ஓகே. ஸோ முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஓகே. நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிடணும்னா கேமை பில்ட் பண்ணிட்டோம் ஓகே. ஸோ எந்த ஒரு லைன் கூட கோடை எழுதாமல் நீங்கள் கூட பார்த்துக்கலாம். நமக்கு தேவையான கோடெலாம் ஏஐ டூலே எழுதிருச்சு, இதை நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் இத்தனை ஃபைல் இருக்க கோடெலாம் நம்ம எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா எவ்வளோ நாளாக எழுதிட்டு இருப்போம் பாருங்கள். ஸோ மாத கணக்கில் டைம் ஆகும் நம்ம உட்காந்து எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா. ஸோ அதனால் ஏன்னா இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒன்று ஓகே. ஸோ நான் சொன்னேன் இல்லையா இன்னும் வந்து ப்ராசஸ் முடியலை ஓகே. ஸோ இன்னும் வந்துட்டு ஏஐ டூல் எதுலேயும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு மறுபடியும் வந்திருக்கு ஓகே. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 20 21 22 ஃபைல் இருக்குது.
ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ மெசேஜ் இருக்கு. நவ் லெட் மீ ரீஸ்டார்ட் த ஒர்க் ஃப்ளோ அண்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட்னு கொடுக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபைல் இருக்கு. It's loading perfectly. No more WebGL errors. The game uses a pure 2D canvas renderer now. Okay. Okay. ஸோ இங்கே பாருங்க. 20, 21, 22, 23, சாரி 22, இதுனா 25, 26, 27 ஃபைல் இருக்கு. ஓகே, இந்த ஃபைலில் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு கோடு மட்டும் தான் இருக்குது. ஜஸ்ட் இது ஃபைல் நேம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரே ஒரு லைன் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய எழுதி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஓகே, ஸோ இது நமக்கு தேவையில்லை. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இன்னும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. குட் நோட் 3.js இம்போர்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மினிமல்டி பேட்ஃபீல்ட் வெப்சைட்டே கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கேம் ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஸோ அது வந்து ஒரு பெட்டரான விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணவா வேண்டாமா அப்படின்றது வந்து கேட்குது. ஓகேவா, ஸோ பப்ளிஷ் பண்ணவா கான்ஃபிகர் மை செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே நான் ஓப்பன் கொடுத்துட்டு இதை ப்ளே பண்ண முடியுமா இல்லையான்னு எனக்கே தெரியல. சாரி, வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பப்ளிஷ் பண்ணவா? நோ. ஆக்சுவலாக நம்ம எஜுகேஷன் பர்பஸ் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த பப்ளிஷ் பண்ணுறதெல்லாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக ஒன்று பண்ணணும் அப்படின்னா அதை வந்துட்டு ப்ராம்ப்டை கொடுத்து எடுத்துகிட்டு இந்த பப்ளிஷ்லாம் கொடுத்துக்கலாம். ஓகே, பட் ஆனால் இப்போ நமக்கு தேவையில்லை. எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. சாரி. நீ பார்த்தீங்கன்னா எந்த பட்டனை கிளிக் பண்ணுறது என்ன? நீ பப்ளிஷ்னு கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்குது. முதல்ல இந்த ஃபைல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இது நமக்கு தேவையில்லை. பப்ளிஷிங் நம்ம வந்து ஜஸ்ட் இன்புட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ பப்ளிஷ்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ இதை வந்துட்டு இப்படி கிளிக் பண்ணி இது ஒரு பண்ணிடலாம். ஓகே, இப்போ அது கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் எதுக்காக இப்படி கொடுக்குறேன், மேக் த கேம் பிளேயபிள் நவ் அப்படின்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேம் வந்துட்டு ப்ளே பண்ண முடியல. எந்த பட்டனை தொட்டாலும் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஸோ எனக்கே டவுட்டாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு இந்த இன்புட் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த இதை கொடுத்து பாருங்கள். ஓகே, ஸோ மேக் த கேம் பிளேயபிள் நவ் அப்படின்னா ஸோ எல்லாமே வந்து ஒர்க் பண்ண வைக்கும் ஏஐ டூல். ஸோ இந்த மாதிரி இன்புட்டை கொடுக்க தெரியணும். ஓகேவா, ஸோ வீடியோலாம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி விஷயம்லாம் புரியும். ஓகே. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து இன்புட்ஸை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏஐ டூல் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்மளோட கேமை மாடிஃபை பண்ணும். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவே சொல்லுது என்னன்னா ஐ கேன் சி த கோர் இஷ்யூஸ்ன்னு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அதுக்கே தெரியுது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணுறேன், ஸ்க்ராலும் பண்ண முடியல, எந்த ஒரு இதுவும் ஒர்க்கும் ஆக மாட்டேங்குது, எந்த ஒரு பட்டனும். ஓகே, ஓ ஒர்க் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஷியோர், செலக்ட் பண்ண முடியுது. சவுண்டு வருமானன்றது எனக்கே டவுட்டாக இருக்குது. முதல்ல சவுண்ட்லாம் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கேமை ஸ்டார்ட் பண்ணணும். சாரி, இது வேற உடல் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். ஆனால்
ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை ஜஸ்ட் மினிட், இது என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ டிப்ளாய் டு பேட்டில் ஃபீல்ட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்மளோட கேம் வந்துட்டு இதுதான். ஓகே, அது ரெடி ஆயிடுச்சு. பட் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. ஓகே, ஏன்னா எந்த பட்டனாக கிளிக் பண்ணாலும் ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஸ்டோருக்கு போயிட்டு நான் இங்கே நிறைய இருக்குது பார்த்தீங்களா, டெசர்ட் கேமோ பிடியூ, உட்லேண்ட் கேம்பட் சூட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் மாற்றுறப்போ வந்துட்டு சூட்லாம் மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து வேறு மாற்றுறேன். ஸோ இதை மாற்றுறப்போ இந்த பிளாக் கலர் ஏதோ மாறி இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் சர்ஃபேஸ்லாம் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரேடார்லாம் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஓகே, ஸோ எல்லாமே ஜஸ்ட் கிராஃபிக்ஸ் மட்டும் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் மூவ் பண்ணுறேன், லெஃப்ட் மூவ் பண்ணுறேன், எங்கேயும் வந்து மூவ்மெண்ட்டே இல்லை. ஓகே, நானும் கிளிக் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் வந்து எங்கேயும் மூவ் பண்ண மாட்டேங்குது. இங்கே ரைட் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேராஷூட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பேராஷூட்டை கேரி பண்ணியிருக்கானா வந்துட்டு பறக்கவே இல்லை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி வேறு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு எதுவும் ஷூட் பண்ண முடியல. ஸோ நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு இந்த அளவுக்கு தான் கேமோட அவுட்புட் வருது. ஓ, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை இப்படி கொடுத்துட்டு, ஸோ நமக்கு இருக்கிற இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இப்போது ஏஐட்ட சொல்லலாம். ஓகே, அது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இதையும் கரெக்ட் பண்ணும். ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராம்ப்ட் நான் நிப்பாட்டினா தப்பாக போச்சு. ஸோ நீங்கள் கொடுக்குறப்ப வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதை வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக கொடுங்க. என்ன என்ன இஷ்யூ இருக்குன்றத என்ன அதை வந்து கொஞ்சம் தெளிவாக கொடுங்க. ஓகே, ஸோ என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஏஐ டூல்ட்டு இன்ட்ரா கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து இப்போ கேம் வந்துட்டு மாற்றும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு கொஞ்சம் அட்வான்ஸான இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ஒரு சின்ன ப்ராம்ப்ட் தான். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. இந்த ப்ராம்ப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். பட் இதுக்கு வந்து இந்த அளவுக்கு வேல்யூடான அவுட்புட் வந்தது அதிகம். ஓகே, ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்மளா செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கோட் பண்ணி செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ பட் ஆனால் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு நல்ல கேம்ஸை ரெடி பண்ண முடியுது இல்லையா, அதுதான் வந்து இங்கே மெயின் பாயிண்ட். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி லெவல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஐ டூல் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எக்கச்சக்க ப்ராம்ப்டில் நிறைய கொடுக்கணும். ஓகே, இப்போ ஜஸ்ட் ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு வெப் இருக்குது பார்த்தீங்கன்னா, சாரி, ஓகே, ஸோ அதுக்கு ஒரு வெப் இருக்குது, வெப்பை டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு அதை ட்ரெயின் பண்ணணும் இல்லையா. ஸோ ஒரு டேட்டா ஷீட்டை இன்புட்டை வாங்கிட்டு அதில் இருக்க டேட்டாவை அனலைஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ட்ரெயின் பண்ணணும். ஸோ அப்போ எவ்வளோ ப்ராம்ப்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏஐ டூல் கொடுக்கணுன்றது யோசிங்க. ஓகே, ஸோ இது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்துட்டு என்ன நடந்ததுக்குன்னா ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபெயில் டு ரிசால்வ் இம்போர்ட்னு கொடுக்குது. பேட்டில் ஃபீல்ட் கேம் ஃப்ரம் சோர்ஸ் app.tsx. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்மளோட ரூட்டு. இந்த ஃபைல் வந்துட்டு எங்கே, சாரி, இந்த ஃபைல் எங்கே இருக்குன்ற ரூட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக இந்த எரர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஜஸ்ட் ரைட் ரீட் பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை.
Click outside, press escape key or fix the code to dismiss. ஸோ இங்கே வந்துட்டு எஸ்கேப் கீ கொடுத்தோம் அப்படின்னா அது போய்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, கரெக்டாக போயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ நான் எதுக்காக வெயிட் பண்ணுங்க மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம இன்புட் கொடுத்தா தான், பட் ஆனால் ஏஐ டூல் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நோட் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு ஏஐ டூல் ப்ராசஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இங்கே ஒர்க்கிங்னு காட்டுதா? ஸோ ஏஐ டூல் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? வெயிட் பண்ணி தான் இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கே வந்துட்டு பார்த்தாலே தெரியும் எதுக்காக வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு ஏஐ டூல் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதான் வந்துட்டு இந்த வீடியோவில் ஏன்னா கண்டினியூஸாக பேச முடியல. ஓகே, என்ன பேசுறது பார்த்தீங்கன்னா தெரியும் ஏஐ டூல் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது சுச்சுவேஷன். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்மளோட அவுட்புட் வந்தவொடனே பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த எரர்லாம் காட்டுது. என்னென்னா இந்த இடத்துலலாம் வந்துட்டு எரர் இருக்குது அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு மாறிடுச்சு. இதை வந்துட்டு ரீலோட் பண்ணலாம். ரீலோட் பண்ணால் வருதான்னு. ஸோ அதே தான் வருது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது வந்துட்டு அந்த ஆப் தான் இல்லையா? ஸோ இங்கே என்ன நடக்குதோ அதே தான் இங்கே வரும். நீங்கள் ரீலோட் பண்ணிங்கன்னா மறுபடியும் எரர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எதுவும் வரல. இட்ஸ் ஓகே. ஸோ நம்மளோட கேமை வந்துட்டு ரீபில்டு பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான கேம் வர வரைக்கும் வந்துட்டு பில்டு பண்ணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இங்கே இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. என்னன்னா ஸோ நவ் ரைட் அ கம்ப்ளீட் செல்ஃப் கண்டெய்ன்டு கேம் அண்ட் ஆல் லாஜிக் ரெண்டரிங் அண்ட் யூஏ இன் ஒன் காமன் என்று கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதுக்கான அர்த்தம் ஒன்றும் இல்லை. யூஏ யூசர் இன்டர்ஃபேஸ் ஓரியன்டானா எல்லாருமே இங்கே இதில் இந்த ஃபைலுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வந்து இந்த ஃபைலில் என்னென்ன கோட் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கோடு இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 349 லைன் கோடு. ஓகே, எவ்வளோ கோடிங் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, ஸோ சிடிஎக்ஸு ஃபைல் ஸ்டைல் என்னமோ இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட தேவையான இதுதான். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கைன்னு கொடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு வானம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கை. ஸோ அதில் ஒரு நேரம் கிராஃபிக்ஸ்க்கான கோடுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பட் இது என்ன கோடிங்னு தெரியல. பைத்தான் மாதிரி தெரியல பார்த்தாலே. பைத்தானில் இம்போர்ட்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணவே மாட்டோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி இதெல்லாமே நம்மளோட ஃபைல் அது மட்டும் தெரியுது. ஓகே, இதெல்லாமே நமக்கு தேவையான ஃபைல் தான். தென் இங்கே ஃப்ரம்னு போட்டு ரியாக்ட்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு ரியாக்ட் லாங்குவேஜாக இருக்கும் போல். பட் இட்ஸ் ஓகே, எதுவானா இருக்கட்டும். ஸோ நமக்கு தேவை கேம் தான். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஓகே, நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ப்ரிவியூ பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரியான ஃப்ரீ டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அவுட்புட் செக்ஷனுக்கு போங்க. அது கரெக்டாக இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ இந்த ஃபைலை வந்துட்டு இது பண்ணிடுறேன். ஓகே, நீங்கள் ப்ரிவியூவில் தான் நம்ம இருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபைலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைலை வந்துட்டு ரெப்ளியே டெலீட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே கோடு தான் இருக்குது. ஒரு 37 லைன் இருக்கிற ஒரு கோடு.
38 லைன் இருக்கு பாருங்க. ஓகே ஓகே. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள இந்த இதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ இதில் பார்க்கலாமா, இந்த இதில் என்ன இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கன்னா இதில் கோடு இருக்கு. ஸோ இதெல்லாமே பாருங்க, இதில் என்ன இருக்கு, ஆர்மர்னு போட்டு 15ன்னு போட்டிருக்கு, ஸ்பீடுன்னு போட்டு 19 போட்டிருக்கு, நேம்னு போட்டு டெசர்ட் கேமோ பிடியூ. ஸோ ஆக்சுவலாக இந்த கேமில் வந்துட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன அப்படின்னா, கேமோ சாரி டெசர்ட் கேமோ பிடியூ அப்படின்ற வேர்டை வந்து மேலே காமிச்சது இல்லையா, நம்ம பார்த்தோன்னா தெரியும் நோட் பண்ணப்போ. ஓகேவா. தென் இங்கே கவனிங்க, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஐக்கான். ஓகே, இதெல்லாம் ஒன்றும் ஐக்கான ஒரு இமேஜ் தான். ஓகேவா. தென் ஒவ்வொரு இடத்துல பிளேஸ் பண்ணி வைக்கும். இந்த கோடு வந்துட்டு ஒரு 107 லைன் இருக்கு. பட் இந்த கோடு என்னதான்னு எனக்கு புரியல. ஓகே. ஸோ ரியாக்ட்ன்ற லாங்குவேஜாக இருக்கலாம். ஓகேவா. அது வந்து என்னோட கெஸ், உங்களோட கெஸ் என்னன்றது நீங்கள் அதை கெஸ் பண்ணீங்க. இல்லை இந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி இது வந்து இந்த லாங்குவேஜ் தான் எழுதிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்த லாங்குவேஜில் வந்துட்டு ரெப்ளிடே வந்துட்டு இந்த கோடை எழுதி வச்சிருக்கு அப்படின்றது. ஓகேவா. ஓ சாரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ்ன்னு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இது என்ன அர்த்தம்னா, உங்களோட டெய்லி கிரெடிட்ஸில் 73% யூஸ் பண்ணிட்டீங்க, இன்னும் வந்துட்டு 26% தான் இருக்குது. அது யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ண என்ன பண்ணணும்னா காசு தேவை. ஓகே. ஸோ அதான் கேட்கும். ஸோ அதனால் ரெடியாக இருந்துக்கணும். ஓகே. அதிகமாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு காசு வேணும். ஓகே. பட் ஆனால் காசு கொடுத்து யூஸ் பண்ணணும்னாலும் உங்கள் விருப்பம் தான். ஓகேவா. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா. அவ்வளோ யாரும் ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே போகலாம். இது நம்மளோட ப்ரோக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து பார்த்தீங்கன்னா 400 இருக்கணும். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 200. இங்கே பாருங்கள், ஹெல்த் பார்த்தீங்கன்னா 1500, ஸ்பீடு 50. இதெல்லாமே நம்ம பார்த்தோன்னே புரியுது இல்லையா, என்னன்னா நம்மளோட நம்மளோட கேமுக்கு தேவையான திங்ஸ் தான் இதெல்லாமே. நம்ம கேமுக்கு வந்துட்டு பிளேயருக்கு ஹெல்த் தேவைப்படும், ஸ்பீடாக ஓடணும் இல்லையா, அதை மாதிரி. இது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கன்ஸோட நேம்னு நினைக்கிறேன், AK-64 அப்பாச்சி கன்ஷிப். ஓகே. ஸோ ஐ திங்க் ஸோ நம்மளுக்கு பில்ட் பண்ணி முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரிவியூ பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நம்மளோட இது கேம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ டிப்ளாய் பேட்டில் ஃபீல்டு கொடுத்துட்டேன்னா, சாரி என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓ ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. கேம் வந்துட்டு ப்ளே பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ ஸோ மிஷின் ஃபெயிலுன்னு காட்டுது. கேம் வந்துட்டு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஓகே. சூப்பர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வேவ்ஸ் ஈக்குவல் டு 1, கேம் கில்ஸ் 0, ஸ்கோர் 0 காட்டுது. அது நம்ம வந்து எந்த கில்லும் பண்ணலை, கில்ஸும் பண்ணலை. இங்கே இப்போ மிஷின் ஃபெயிலு. ஸோ இன்னொரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா, நம்மளோட கேம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டோம். ஓகே. இதுதான் வந்து நம்மளோட கேம். ஏன்னா இப்போ வந்துட்டு ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா நம்மளோட பட்டன்ஸ் எல்லாமே. ஸோ அதனால தான் வந்துட்டு சொன்னேன். ஸோ என்ன பண்ணுறது, இங்கே ஃபயர்ன்ற பட்டன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டில் மூவ் ஆகிட்டு இருக்காங்க நம்மளோட பிளேயர். ஸோ ஓகே சூப்பர். ஓ இப்போ எப்படி ஃபயர் பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியல, எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நான் வந்து ஃபயர் பட்டன் தான் தேடிட்டு இருக்கேன். ஓகேவா. இப்போ வரைக்கும் எப்படி ஃபயர் பண்ணுறது தெரியாமல் தான் முடிச்சுட்டு இருக்கேன். பட்டன்ஸ் எல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. பட் ஃபயர் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஒருவேளை ஃபயர் பட்டனே இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மற்றவங்க ஃபயர் பண்ணுறாங்க, நமக்கு வந்து ஹெல்த் குறையுது தெரியுதா. ஆனால் நம்ம ஃபயர் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், எங்கேயுமே ஃபயர் பண்ண. இந்த இருக்கா, கண்டுபிடிச்சிட்டேன். சாரி, இங்கே டீபக்னு ஏதோ காட்டுது, மறுபடியும் எரர் நினைக்கிறேன். சாரி. இங்கே ரீலோட் கொடுப்போம். இங்கே வரலாம் பார்ப்போம். ஓகேவா. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இப்போ வந்து ஓகே ஃபயர் பண்ணுறேன். சாரி, மறுபடியும் வந்துட்டு ஏதோ எரர். இங்கே பார்த்தீங்கன்னா கேமை ரன் பண்ண முடியல.
இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா 7 ஸ்கில்ஸு 860 ஸ்கோர்னு வருது பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃபயர் பண்ணாலே போதும், டார்கெட்லாம் வந்துட்டு அதுவே வந்துட்டு பண்ணுது. நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக இங்கே ஃபயர் பண்ண வேண்டியதான் மிச்சம். ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பட் ஆனால் இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் பத்தாது. ஓகே நமக்கு வந்துட்டு இன்னும் அதிகமாக தேவை. ஏன் அப்படின்னா பிளேயர் வந்து ரன் பண்ண முடியணும். ஸோ இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா 19 கில் பண்ணியிருக்கோம். வேவ் வந்து 3, நம்மளோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2660. சிங்க வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஃபயர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ ஹெல்த் வந்து குறையுது. ஓகே ஸோ அதனால தான் வந்து இறந்து போயிட்டு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ளே பண்ணுற மாதிரி வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 15 கில் பண்ணியிருக்கோம், 2020 இந்த ஸ்கோர். ஸோ இது வரைக்கும் ப்ளே பண்ணது போதும். ஸோ ஸோ ஓகே இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் ரெப்ளிடே யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கேமை பில்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ தென் வந்துட்டு ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் இந்த கேம். ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் வந்து இந்த ரெப்ளிடேயே ட்ரை பண்ணுங்கள்.